வணக்கம். இன்றைக்கி எக்ஸ் கிச்சனில் ஹெல்த்தியான ஒரு தோசை பண்ணலாம். இந்த தோசை பண்ணுறதுக்கு நம்ம திணை அரிசியையும் சுரைக்காயும் யூஸ் பண்ணி ஹெல்த்தியாகவும் அதே சமயம் நல்ல டேஸ்டியாகவும் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த தோசை பண்ணுறதுக்கு 1.5 கப் அளவுக்கு திணை அரிசியையும் 1/2 கப் அளவுக்கு நான் மசூர் தால் எடுத்துக்கிறேன். அதாவது சிவப்பு துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த துவரம்பருப்பு இருந்தாலும் நம்ம இது 1/2 கப் அளவு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டான அளவில் வரும். இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு, நான் காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நைட்டே நீங்கள் இதை ஊற வச்சிடலாம். நம்ம இப்போ நல்லா ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வரட்டும். இப்போ ஊறி வந்த பிறகு இதை நம்ம தண்ணியை கொஞ்சமாக இருத்துட்டு அதே தண்ணியை நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த அடைக்கு சுரைக்காவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பிஞ்சு சுரைக்காவை நல்லா பெரிய சுரைக்காவை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது மேல் தோலை சீவிட்டு உள்ளுக்குள்ளே உள்ள விதையெல்லாம் நம்ம எடுக்க தேவையில்லை. ஒருவேளை முத்தின சுரைக்காவாக இருந்தால் மட்டும் அதில் உள்ள விதைகளை நீங்கள் நீக்கிடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்ச திணை துவரம்பருப்போடு சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறீங்க அப்படின்னா டேரெக்டாக ஒன்றா சேர்த்து நீங்கள் அரைச்சிருங்க. ஒருவேளை கிரைண்டரில் நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா அந்த சுரைக்காய் எல்லாமே கிரைண்டரில் நம்ம மாட்டிக்கும், நம்ம நல்லா அரைப்படாது. அதனால் மிக்சியில் ஒரு தடவை சுரைக்காவை அடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா கரெக்டான பக்குவத்தில் நமக்கு கிடைக்கும். மாவை நம்ம ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு தோசையாக ஊற்றுறப்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா மாவை கலந்துட்டு இந்த மாதிரி நம்ம தோசையாக ஊற்றிட்டு மூடியை போட்டு லைட்டாக எண்ணெயை சேர்த்து நீங்கள் 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தோசையை ஊற்றியாச்சு. லைட்டாக மட்டும் நம்ம எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஒரு மூடியை போட்டு நல்லா குக்காகி வரட்டும். இப்போ தோசையை மூடி வச்சாச்சு. நல்லா குக்காகி வரட்டும். குக்காகி வந்த பிறகு மறுபக்கமும் திருப்பி போட்டு மறுபக்கமும் நல்லா வெந்த பிறகு நம்ம இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த தோசையை நம்ம திணை அரிசிக்கு பதிலாக வேறு எந்த மில்லட் வேணாலும் நீங்கள் சேர்த்து செய்யலாம். வரகு, கேழ்வரகு, பனிவரகு, குதிரைவாளின்னு நீங்கள் எந்த மில்லட் சேர்த்தாலுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சூப்பராக டேஸ்டியான ஹெல்த்தியான திணை அரிசி சுரைக்காய் தோசை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.